வணக்கம். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 3 டாஸ்மாக் கடைகள் அடுத்தடுத்து அகற்றம். மது பிரியர்கள் திண்டாடி வரும் நிலையில் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். குன்னூர் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் விபத்துகள் அதிகரிப்பு. சேதமடைந்த சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே அரசு பள்ளி மாணவர்கள் தர்ணா போராட்டம். வகுப்பறைகள் இல்லாததால் விழா அரங்கில் பாடம் நடத்தப்படுவதாக புகார். கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் 2 கரைகளை தொட்டபடி செல்லும் தண்ணீர். குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் டாஸ்மாக் கடைகள் அடுத்தடுத்து மூடப்படுவதால் மதுப்பிரியர்கள் அல்லல் படும் நிலையில் பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆன்மீக பூமியாக உள்ள காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காமாட்சியம்மன் கோவில் என நூற்றுக்கணக்கான கோயில்கள் அமைந்துள்ளன. கோவில்களுக்கு செல்லும் பக்தர்களுக்கு காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இருந்த டாஸ்மாக் கடைகள் பெரும் தலைவலியாக இருந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து நகரின் மைய பகுதியில் இருந்த 3 டாஸ்மாக் கடைகளை மாவட்ட நிர்வாகம் அடுத்தடுத்து அகற்றியது. தற்பொழுது பழைய ரயில் நிலையம் அருகே டாஸ்மாக் மொத்த விற்பனை மட்டுமே செயல்பட்டு வருகிறது. இந்த கடையும் அகற்றப்பட்டால் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் டாஸ்மாக் கடைகளே இல்லை என்ற நிலை உருவாகும். இதனால் மதுப்பிரியர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பயணித்து புறநகரில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் முக்கிய பகுதிகளில் இருந்த டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட்டதால் பொதுமக்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாநகரில் ஒரு 4 கடை மதுக்கடை இருந்தது. ஒன்று சித்திரகுப்தர் கோயில், ஒன்று பெரிகாஞ்சலம் மார்க்கெட்டு, ஒன்று அந்த மேட்டுத்தெரு, அடுத்த மாதிரி நம்ம செவலிமேடு பகுதி, கடைசியாக நம்ம செங்கனீர் ரோடு பகுதியில் கடை இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் 1 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியும் இந்த பகுதி பொதுமக்களும் தன்னார்வலும் சங்க பரிவாரங்களும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள்லாம் வனமுறைக்கு நாங்கள் பல கடிதம் கொடுத்த அடிப்படையில் மக்கள் பொதுமக்கள் பல விண்ணப்பம் தந்த வகையில் இந்த மதுக்கடை அகற்றியிருக்கிறாங்க. இதற்காக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழக அரசுக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குன்னூர் அருகே சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் விபத்துகள் அதிகரிப்பதாக புகார் எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கன்னி மாரியம்மன் கோவில் தெருவில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் உள்ள சாலை கடந்த 4 ஆண்டுகளாக பராமரிக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதனால் சாலை சேதமடைந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மோசமான சாலையால் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் கன்னி மாரியம்மன் கோவில் தெருவில் தெருவிளக்குகளும் இல்லாததால் இரவில் வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. எனவே சாலையை சீரமைத்து தெருவிளக்கு வசதி செய்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலை ரொம்ப மோசமாக இருக்குது, குண்டும் குழியுமாக இருக்குது. இதனால் மக்கள் அங்கே வாகனம் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த வழியில் போகிறதுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா தெருவிளக்கெல்லாம் அந்த கனிமேரும் கோயில் வழியில் எரியதில்லை. இதனால் வனவிலங்குகளும் அதிகமாக இருக்கிறனால மக்களை தாக்கக்கூடிய ஒரு
அபாயகரமான ஒரு சூழ்நிலை இருக்குது. உடனடியாக குன்னூர் நகராட்சி அந்த சாலையை வந்து சீர்படுத்தி அந்த தெருவிளக்கெல்லாம் எரியாததால் எரிய வச்சு பொதுமக்களை வந்து நைட்டு மட்டும் நடக்கிறாங்க. ஒரு 11 மணி விட்டு அந்த வழியில் நடக்கிறாங்க. இருட்டாக இருக்கனால எந்த நேரத்தில் இந்த காட்டு எருமைகளெல்லாம் வந்து தாக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த தெருவிளக்கெல்லாம் எரியிற மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். முத்துப்பேட்டை அருகே வகுப்பறைகள் கட்டித்தரக் கோரி அரசு பள்ளி மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உள்ள மேலத்தொண்டிய காடு பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 26 மாணவர்கள் கல்வி பயின்று வரும் நிலையில் போதிய வகுப்பறைகள் இல்லை என்று தெரிகிறது. இதனால் தலைமை ஆசிரியர் அறை, விழா அரங்கு போன்ற இடங்களில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தப்படுகிறது. வகுப்பறைகள் இல்லாததால் அவதியடைந்த மாணவர்கள் பெற்றோர்களுடன் சேர்ந்து பள்ளி வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் நலன் கருதி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் வகுப்பறைகளை கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலத்தொண்டையாடு கிராமத்தில் இந்த கஜா புயலில் இந்த ஸ்கூல் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதை வந்து நாங்கள் அகற்றணும். அதனால் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நாங்கள் முறையிட்டோம். வந்து அகற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 3-4 தடவைக்கு மேலே நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு அதே மாதிரி ஒரு கட்டணம் ஒன்று கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அதை எடுக்கலை. ஏன்னா இந்த தலைமை ஆசிரியர் அறையில் வச்சு ஒரு 25 குழந்தைகளுக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது போதுமான வசதி இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் உள்ள நாங்கள் எங்கள் மன்றத்து சார்பாக நாங்கள் ஒரு சின்ன செட்டு போட்டிருக்கோம். அந்த செட்டில் வந்து வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த சில நேரம் வாந்தி மயக்கமெல்லாம் வந்துடுது குழந்தைகளுக்கு. அது வந்து இருக்கக்கூடாது. எங்களுக்கு வந்து கட்டடம் பண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் பெரிய வகுப்பறை அமைச்சு கொடுக்கணுங்கிறத வந்து தமிழ்நாடு அரசு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். தமிழ்நாடு அரசு வந்து இது கொஞ்சம் இணங்கி எங்களுக்கு இந்த இதை வந்து கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்குள் தண்ணீர் புகுந்தது. நெல்லை, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. நெல்லையில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டபடி ஆர்ப்பரித்து சென்றது. இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றின் நடுவே உள்ள குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்குள் தண்ணீர் புகுந்தது. கருவறை, மண்டபம் உள்ளிட்ட இடங்களை தண்ணீர் சூழ்ந்த நிலையில் அவற்றை கோவில் ஊழியர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதால் கரும்புகை சூழ்ந்து குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியடைந்தனர். திருவண்ணாமலை மணலூர்பேட்டை சாலையில் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகள் உள்ளன. அந்த பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. குப்பைகள் முழுவதும் தீ மலமளவென பரவியதால் குடியிருப்பு வாசிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. தகவலறிந்து அங்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். விழுப்புரத்தில் செம்மண் கொள்ளையை தடுக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள தலகாணிக்குப்பத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக செம்மண் குவாரி செயல்பட்டு வருகிறது. வெறும் 2 மீட்டர் ஆழத்திற்கு மட்டுமே செம்மண் எடுக்கப்படும் என்று உறுதியளித்த குவாரி நிர்வாகம் சுமார் 10 மீட்டர் ஆழத்திற்கு செம்மண் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் செம்மண் குவாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தலகாணிக்குப்பம் கிராம மக்கள் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். செம்மண் கொள்ளை குறித்து புகார் அளித்தால் கனிமவளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும், குவாரி உரிமையாளர் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். தர்ணாவில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க அனுப்பி வைத்தனர். அது நாங்கள் கேட்டோம். ஊர் மக்கள் எல்லாரும் போய் கேட்கும் போது, நீங்கள் அன்னைக்கு சொன்னது 2 மீட்டர் தானே எடுப்பேன்னு சொன்னீங்க, இப்போ 10 மீட்டர் எடுக்கிறீங்களே, எங்களுக்கு பாதிப்பு, ஆடு மாடு கால்நடை எல்லாம் அதில் விழுந்துடும், பசங்களுக்கும் பாதிப்பு. நீங்கள் முறைப்படி நீங்கள் கலெக்டர் அணுகி நீங்கள் மனுவாக கொடுத்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் வந்து அவங்க வந்து நீங்கள் கோரி நடத்துகிற இடத்துல தகராறு பண்ணாக்கா, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்.
நீங்கள் சட்டப்படி போய் நீங்கள் மனு கொடுங்க, நாங்கள் என்னன்னு கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது சம்மந்தமாக நாங்கள் மனு கொடுக்க வந்துக்கிறோம். 10 மீட்டர் எடுக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் புதிய கல்குவாரிகளை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்திற்குட்பட்ட ஆலஞ்சேரி கிராமத்தில் புதிய கல்குவாரி அமைக்கப்பட உள்ளது. குவாரியால் ஏரி, விளைநிலங்கள், நிலத்தடி நீர், சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடைகள் பாதிக்கப்படும் என்று ஆலஞ்சேரி கிராம மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இதனால் கல்குவாரி அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என்று கூறி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியிடம் மனு அளித்தனர். மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கல்குவாரிக்கு அனுமதி வழங்கியதாகவும், இதுவரை 3 முறை மனு கொடுத்தும் மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த தினத்தில் 3/3/2025 இந்த தினத்தில் மக்கள் குறைத்திருக்க நாளுக்கு நாங்கள் கலெக்டர்கிட்ட தொடர்ந்து இது 3வது முறை நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இந்த மனுக்கு எந்த ஒரு பதிலும் வரல. அந்த கல்குவாரி வைக்கக்கூடிய நபர் வந்து கல்குவாரி வைப்பதற்காக உரிமையெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு துறை வந்து அவங்களோட லஞ்சம் வாங்கி கொண்டு அங்கே இருக்கின்ற வருவாய்த்துறையை சேர்ந்த விஓ, ஆர்ஐ மற்றும் இவங்க வட்டாட்சியர்கள்லாம் வந்து எங்களோட வாழ்வாதாரத்திற்கு ஒரு முட்டுக்கட்டாக இருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் இதை கவனத்தில் கூர்ந்து எங்களோட மக்களுடைய வாழ்வாதாரத்தும் மற்றும் அங்கே விவசாயத்துக்கு 1000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் நாங்கள் வளர்க்குறோம். விவசாயத்தை 300க்கும் ஏற்பட்ட ஏக்கர் நிலங்கள் நாங்கள் பயிர் செய்து வசித்து வருகிறோம். இந்த ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியரின் தமிழ்நாடு 360ல் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தென்காசியில் பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மின்சாரம் வீணடிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடற்கரை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் கிணறு ஒன்று உள்ளது. இந்த கிணற்றில் இருந்து மின் மோட்டார் மூலம் குடிநீர் எடுக்கப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் கிணற்றில் இருந்து எடுக்கப்படும் தண்ணீர் மீண்டும் கிணற்றுக்குள் விழுகிறது. செங்கம் பகுதியில் தண்ணீர் ஊற்றப்படாததால் சாலையோரம் உள்ள மரக்கன்றுகள் வெயிலில் காய்ந்து வருகின்றன. செங்கம் பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் கிராம சாலை பகுதிகளில் வனத்துறையினர் மரக்கன்றுகளை நட்டுள்ளனர். தற்பொழுது மரக்கன்றுகளுக்கு யாரும் தண்ணீர் ஊற்றாததால் அவை வெயிலில் காய்ந்து கருகி வருகின்றன. எனவே மரக்கன்றுகளை முறையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடவு செய்து ஒரு சில தினங்களுக்கு மட்டும் தண்ணீரை விட்டுவிட்டு தற்போது தண்ணீர் விடாமல் கோடை காலம் என்பதால் செடிகள் காயும் சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த வனத்துறையினரோ செடிகளுக்கு நீர் ஊற்றாமல் அரசு கொடுக்கும் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏதோ ஒரு வகையில் அந்த பில்களை போட்டு தண்ணி ஊற்றியது போல் பில்களை போட்டு பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு நினைப்பில் தான் இருக்கின்றார்களே தவிர தற்போது அந்த செடிகளை காப்பாற்றி எதிர்வரும் காலங்களில் பொதுமக்களின் நலன் கருத்தில் கொண்டு ஆக்சிஜன் மாசு கட்டுப்பாடு இது போன்ற சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு சூழல் நினைத்தால், ஆனால் இவர்களால் முடியாத ஒரு சூழலாக உள்ளது போல எங்களுக்கு தெரிகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பூக்களின் விலை வீழ்ச்சியடைந்ததால் கேந்தி பூக்களை விவசாயிகள் குப்பையில் வீசி சென்றனர். தென்காசியில் சாகுபடி செய்யப்படும் பூக்களை விவசாயிகள் சங்கரன் கோவில் மலர் சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம். இந்நிலையில் சுபமுகூர்த்த தினம் மற்றும் கோவில் விழாக்கள் இல்லாததால் வியாபாரிகள் பூக்களை வாங்க ஆர்வம் காட்டவில்லை. இதனால் பூக்களின் விலை குறைந்ததால் விவசாயிகள் அவற்றை குப்பையில் வீசி சென்றனர். நெல்லை அருகே நடைபெற்ற ஆராதனை சப்பர விழாவில் பவனியில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் திசையன் விலை அருகே 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராதாபுரம் புனித ஆகத்தம்மாள் ஆலய திருவிழா மார்ச் மாதம் 2 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் காலை பெருவிழா திருப்பலியும் சிகர நிகழ்ச்சியாக மாலை புனித ஆகத்தம்மாள் சப்பரத்தில் ரத வீதியில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு புனித ஆகத்தம்மாளை வழிபட்டனர். இறைவா எமது மீட்பின் பயனை இடைவிடாமல்
கன்னியாகுமரி அருகே சுந்தரேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மாசி திருவிழா கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சுந்தரேஸ்வரர் கோவிலில் மாசி பெரும் திருவிழா 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மாசி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என்று கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் ஓசூர் தனியார் கல்லூரி அணி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டி நடைபெற்றது. கல்லூரிகளுக்கு இடையேயான இப்போட்டியில் கோவை, திருச்சி, திண்டுக்கல், நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன. இதன் இறுதிப் போட்டியில் ஓசூர் அணியும் காந்தி கிராமிய பல்கலைக்கழக அணியும் மோதின. இப்போட்டியில் ஓசூர் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதனைத் தொடர்ந்து முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன.